டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நான் பேட்டி கொடுத்தேன். இப்ப என் மகனை இப்ப தங்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணா அதுக்கு எந்த நியாயம் இல்லை, எந்த நியாயமே இல்லை. எங்களுக்கு கல்யாணிக்கிற தொழிலாளிக்கு எந்த நியாயமே இல்லை. கூப்பிட்டு போயிட்டு வர மாட்டு போன மாட்டே பூரா எடுத்து கூட்டு போய் மாட்டை கொண்டுட்டாங்க. அன்னைக்கே சொன்னேன் ஆல்வத்தைய மாட்டை கொல்ல போறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. ஐயா அவனுக்கு 3 வயசு பிள்ளைய பேர் இருக்கா ராஜேந்திர செல்லத்தோர குரியல கோவா சின்னசாமி கவிரி ராஜாமணி ஊரை என் மகனுக்கு கொண்டத என் மகனை கொல்றது கொண்டத. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் சசிகுமார் என்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதியார் நகரில் வசித்து வரக்கூடிய சசிகுமார் அதே பகுதியில் கல் குவாரிக்கு எதிராக மனு அளித்திருப்பதாகவும் அதேபோல கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதை எதிர்த்து போராடியதற்காகவும் அவர் மீது பழி தீர்க்கும் நடவடிக்கையாக இந்த கொலை சம்பவம் அமைந்திருக்கிறது. முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சத்யராஜ், இந்த கொலை சம்பவம் சரியாக எந்த இடத்தில் எப்போது அரங்கேறியது? கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தற்போது போலீசார் பிடியில் சிக்கியிருக்கிறார்களா? விவரம் என்ன? பரிதா, தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமையக்கவுண்டன்பட்டி கல்குவாரி பிரச்சனை தொடர்பாக வாலிபர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டதால் அவரது உறவினர்கள் நேற்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் பகுதியில் சேர்ந்தவர் சதீஷ்குமார் என்ற சசி. இவர் பாத்தீங்கன்னா கம்பத்துல 2 சக்கர வாகனம் பழுதுபார்க்கும் தொழில் செய்து வருகிறார். தொடர்ந்து பார்த்தோம்னா இவருடைய சொந்த ஊரான காமிய கவுண்டன்பட்டி என்ற ஊரில் சங்கிலி கரடு பகுதியில் கல்குவாரி ஒன்று இருந்துள்ளது. இந்த கல்குவாரியில் ஒரு தரப்பினர் கல் வைத்து கற்களை அள்ளி கொண்டிருக்கும் சொல்லி இவர் தொடர்ச்சியாக கல்குவாரியை தாங்களும் கல்களை உடைத்து ஏற்றுமதி செய்யப்படும் என்று கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று இரவு கல்குவாரி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக கூறி இவரும் தன்னுடைய நண்பரோடு சென்றுள்ளார். அப்பொழுது பார்த்தோம் என்றால் கல்குவாரி ஏற்பட்ட வாய் தகராறில் இவர் கத்தியால் குத்தி படுகாயமடைந்திருந்தார். உடனடியாக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு கம்ப மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன் காரணம் இவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இவரது கல்குவாரி பிரச்சனை தொடர்பாக சசிகுமாருக்கும் எதிர்த்தரப்பிற்கும் பல்வேறு முன்னுரைகள் இருந்து வந்துள்ள தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில தான் பார்த்தோம்னா இந்த காமிய கவுண்டன்பட்டியில் உள்ள ஒரு தனியார் சமுதாய கோர்ட்டில் பேச்சுவார்த்தை அழைக்கப்பட்ட சூழலில் இந்த கத்திக்குத்தான சம்பவம் நடந்து உள்ளது. இது குறித்து உத்தமபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் நேரடியாக வருகிறது உறவினருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இந்த கொலை தொடர்பாக ஈடுபட்டிருக்க ஒரு நபர்களை உடனடியாக கைது செய்வது மற்றும் வாக்குறுதி அளித்தனர். அதனைத் தொடர்ந்துதான் இந்த சாலை மறியல் கைவிடப்பட்டது. தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இது குறித்து ராயப்பன்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த கல்குவாரி தொடர்பான பிரச்சனையில் எதற்காக இந்த கொலை நடந்தது என்று குறித்தும் பல்வேறு கோணங்களில் தீவிரமாக தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. இது குறித்து இவரது பெற்றோர்கள் கூறியில் பார்க்கும்போது எனது மகன் தொடர்ந்து கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பிடமும் தகவல் தெரிவித்திருந்தோம். முன் நடவடிக்கை எடுத்திருந்தால் எனது மகன் உயிர் தற்போது போயிருக்காது என்றும் கண்ணீர்மாக தெரிவித்து வருகின்றன. இந்த சம்பவம் பார்த்தோம் என்றால் கம்பம் மற்றும் காமிய கவுண்டர் பகுதியில் பெரும் பரபரப்பை அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. பரிதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.